குஜராத்தில் 700 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலத்தில் 700 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருளை கடத்தியதாக ஈரான் நாட்டைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், என்ன நடந்தது? அந்த கைது செய்யப்பட்டவர்கள் யார்? வேறுவழி, அதாவது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தர் துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நேற்று இரவு முதலே அந்த சோதனையானது நடத்தப்பட்டது. குறிப்பாக குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு படை மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு படையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த 700 கிலோ சட்டவிரோதமாக போதைப் பொருள் கடத்தப்பட்ட முயற்சித்த போது இந்த போதைப் பொருளானது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இது குறித்து முதல் கட்ட விசாரணையில் அந்த கடத்தி வரப்பட்ட அந்த கப்பலானது ஈரானுக்கு சொந்தமானது எனவும், அதே போல 8 பேர் இந்த சோதனையின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து இந்த போதைப் பொருள் இங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, யார் இதனை இந்தியாவுக்குள் வரவழைத்தார்கள், இது எங்கு செல்கிறது, எந்த மாநிலத்திற்கு செல்கிறது போன்ற விசாரணையை அவர்களிடம் மேற்கொண்டு வருகின்றார்கள். சமீப நாட்களாகவே இது போன்ற கடலோர பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தலானது அதிகரித்து வரக்கூடிய நிலையில அண்டை நாடுகளை இணைக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு முதல் முழுமையாக நடத்தப்பட்ட இந்த ஒரு கண்காணிப்பின் போது இந்த போதைப் பொருளானது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தங்களுடைய அந்த பாராட்டுகளை தெரிவித்தார். தகவல்களுக்கு நன்றி ராஜீவ்.